ஸ்ரீபெரும்புதூர் இது சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் காஞ்சிபுரத்துலேருந்து 32 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குது. இது ராமானுஜர் அவதரித்த ஒரு க்ஷேத்திரமாகும். இங்கே உள்ள கோவிலில் ஆதிகேசவ பெருமாளும் ராமானுஜரும் எழுந்தருளியிருக்காங்க. ஆதிகேசவ பெருமாளும் ராமானுஜரும் இங்கே ஆதிசேஷனுடைய அம்சமாக தான் இருக்காங்க. அதாவது ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சமாக எழுந்தருளியிருக்கார். அதனால் இது ராகு கேது ஸ்தலமாக உள்ளது. இப்போ ராமானுஜர் தானுணர்ந்த மேனியாக இருக்கிறார். ஏன்னா அவரே அந்த சிலையை தழுவியதால் இது தானுணர்ந்த மேனி அப்படிங்கிறாங்க. அவர் கையால் தழுவியதால் முழு சக்தியும் இதில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து ஸ்ரீரங்கத்தில் அவரோட புனித உடல் இன்னும் 1000 வருஷத்துக்கு பழமையான புனித உடல் இன்னும் நல்ல நிலையில் ஸ்ரீரங்கநாதரை வணங்கியபடியே இருக்குது. அடுத்து ராமானுஜம் அப்படின்னா லக்ஷ்மணருடைய பேர், அதுவே ராமானுஜம் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் மிகவும் கலை நுணுக்கத்தோடு மிகவும் அழகாக, யாழிகள் மிகவும் கலை நுணுக்கத்தோடும் அழகாகவும் செதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் கற்சிற்பங்கள் அல்ல, உயிர் சிற்பங்களாக உள்ளது. அடுத்து ஒரு தூணில் பார்த்தோம்னா ராமனும் லக்ஷ்மணரும் கம்பீரமாக இருக்காங்க. அதுக்கு இடையில் அனுமார் அவங்கள வணங்குறாரு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் அவர் பிறந்த இடம், ராமானுஜர் பிறந்த இடம். உள்ளே கோசலை இருக்குது. கோசலையில் நிறைய கோமாதாக்கள் இருக்காங்க. அந்த கோமாதாக்களுக்கு ஆண்டுக்கு 2500 ரூபா சந்தா நம்ம கொடுத்தோம்னா வருஷம் பூரா அவங்களுக்கு உணவிட்ட புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கோயில் உள்ளே பார்த்தா கொடிமரம் ரொம்ப கம்பீரமாக தோற்றமடைகிறது. இப்போ கொடிமரத்தை தொட்டு வணங்கி உள்ளே போனால் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுங்கிறது ஐதீகம். இப்போ உள்ளே வரும்போது உட்பிரகாரம் வர்ற இடத்துல சில 108 திவ்ய தேசங்களிலும் உள்ள பெருமாளோட படம் உயிர் ஓவியமாக அழகு ஓவியமாக அதாவது உயிரூட்டப்பட்ட ஓவியமாக இருக்கிறது. இதை நம்ம தரிசிச்சுக்கலாம். அடுத்து இதிலே திருநீர்மலையில் அவர் சுயம்புவாக எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் எழுந்தருளியுள்ள ஒரு சிலை அம்சம் ரொம்ப உயிரோவியமாக உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது ராமானுஜர் பல்லக்கில் ஊர்வலம் போகிறாரு. இந்த ஊர்வலத்தில் அவருடைய சீடர்கள் கலந்து கொள்கிறாங்க. கூரத்தாழ்வாரும் கலந்து கொள்கிறார். 108 திவ்ய தேசங்களையும் ஒரே இடத்தில் நம்ம தரிசித்த ஒரு நன்மை ஸ்ரீபெரும்புதூரில் தான் கிடைக்கிது. நம்ம 108 கோயில்களுக்கும் ஒரே நாளில் போய் தரிசிக்க முடியாது இல்லையா, அது ஸ்ரீபெரும்புதூரில் தான் கிடைக்கிது. இப்போ இங்கே நித்திய சொர்க்கம், அதாவது இங்கே சொர்க்கவாசல்ங்கிறது இந்த கோயிலில் கிடையாது. அடுத்து சுவாமிகள் ஐப்பசி மாதத்துலேருந்து தை மாதம் வரையும் வெந்நீரால் தான் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஏன்னா இப்போ குளிர்காலம் இல்லையா, அதனால் சுவாமிக்கு குளிரும் அப்படிங்கிறதுனால வெந்நீர் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. சுவாமி கம்பளியும் போத்தப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தனால ஒவ்வொரு திருவாதிரைக்கும் இங்கே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டால் சர்ப்பதோஷம் உள்ளவங்களுக்கு சர்ப்பதோஷம் நீங்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ராகு கேது திசை நீங்கும், திருமண பாக்கியம் லேட் ஆகிறவங்களுக்கு உடனே திருமண பாக்கியம் கிடைக்கும். இது ராகு கேது திசையினால் உடனே நீங்கிடுது. அடுத்து நம்ம பிரகாரம் வர்ற வழியில் நம்ம கொஞ்சம் கீழே நடந்து வந்தோம்னா கீழ் பிரகாரத்தில் தரையில் சர்ப்பத்தோட சிற்பம் சின்னதாக, அதாவது நல்லா கவனித்து பார்க்குற அளவுக்கு சின்னதாக செதுக்கியிருக்கு. இதுக்கு பொட்டிட்டு மஞ்சளிட்டு வணங்குறாங்க. இதை பார்த்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இப்போ உற்சவ நாட்களில் நம்ம கொஞ்சம் கூட்டம் அதிகம் இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ பிரகாரம் வர்றதுக்கு 2 வரிசையில் தூண் வச்சுருக்காங்க. ஒருத்தங்களோட ஒருத்தங்கள் இடிச்சிட்டு வராமல் மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இப்போ நம்ம கோபுரங்களை பார்க்குறோம். தங்க கோபுரம் ஒன்று இருக்குது, இந்த கோபுரத்தை பார்த்து வணங்கிக்குவோம். அடுத்து சித்திரை மாதம் சுவாமி உலா வரும்போது வெண்ணிற ஆடை ஊற்றி தான் வெளியில் வருவார். இப்போ இவ்வளோ சிறப்பு அம்சம் நிறைந்த ஒரு புனித தலத்தை இப்போ ஒரே 108
திவ்ய தேசங்களையும் தரிசிக்கக்கூடிய, ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய இந்த புண்ணிய தலத்தை நாம் பார்த்த மகிழ்ச்சி நமக்கு உண்டு. நீங்களும் அதை பார்த்து அதனோட பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து ராமானுஜரை சேவித்து அவர்கிட்ட அருள் வாங்கி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறட்டும். அடுத்து திருமண தடைகள் உள்ளவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். எல்லோரும் எல்லா நன்மையும் பெறுறதுக்காக ராமானுஜரோட ஆசியுடன் இங்கே வந்து சேவிச்சிட்டு போங்க.